பூமியில இப்ப வாழ்ற மிகப்பெரிய பாம்பு எதுன்னு கேட்டா அனகோண்டா அப்படின்னு நாம சொல்லுவோம். நாம இப்ப பாக்குற அனகோண்டாவை விட மிகப்பெரிய பாம்புகள் பூமியில வாழ்ந்திருக்கு. அப்படியா? யார் அந்த பையன்? டைட்டனபோவா அப்படின்னு பேர் கொண்ட இவர் தான் அந்த பையன். ஏன் நம்ம இந்தியால கூட சில பாம்புகளோட படிமங்களை கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொன்னா நம்ப முடியுதா? ஒருவேளை இந்த பாம்புகள் இப்பவும் உயிரோட இருந்திருந்தா மனித இனத்திற்கு ஒரு அச்சுறுத்தல அமைஞ்சிருக்குமா? இந்த மிகப்பெரிய பாம்புகள் டைனோசர்களை உணவா சாப்பிட்டு அல்லது இந்த பாம்பு இனம் அழிந்ததற்கு என்ன காரணமா இருக்கும்? இந்தியாலையும் சில மாதங்களுக்கு முன்னாடி சிவனோட கழுத்துல வாழ்ந்த பாம்போட ஃபாசில்ஸை கண்டுபிடிச்சதா சொல்றாங்களே, அது உண்மையா? இப்படி எல்லா கேள்விக்கான பதிலையும் இந்த வீடியோல தெளிவா தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃப்ரீ பட்டனான லைக் அண்ட் சப்ஸ்கிரைபர் தட்டி விட்டுக்கோங்க. 2003ஆம் ஆண்டு கொலம்பியாவில் காணப்படுற ஒரு நிலக்கரி சுரங்கத்துல தான் முதல்ல டைட்டனபோவா படிவங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. அதன் பிறகு நடந்த ஆராய்ச்சிகள்ல கண்டுபிடிக்கப்பட்ட எலும்புகளை முதல்ல மிகப்பெரிய முதலையோட எலும்பா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க. அதன் பிறகுதான் இந்த டைட்டனபோவாவோட எலும்புகளும் அனகோண்டாவோட எலும்புகளும் ஒண்ணுக்கொன்னு ஒத்து போறத கண்டுபிடிச்சாங்க. டைட்டனபோவாவோட எலும்புகள் அனகோண்டாவோட எலும்பை விட சுமார் 6 மடங்கு பெரிதாக காணப்பட்டது. இந்த பாம்பு எவ்வளவு பெரியது அப்படின்னு உறுதி பண்றதுக்கு மண்டையோடு எதுவும் கிடைக்கல. ஆனா கிடைத்த 3 வகையான தாடை எலும்புகளையும் மற்றும் முதுகெலும்புகளையும் சேர்த்து வைத்து பார்க்கும்போது இந்த பாம்பு சுமார் 42 முதல் 45 அடி நீளம் வரை இருந்திருக்கலாம் அப்படின்னு கணக்கிடப்பட்டது. இந்த பாம்போட அகலம் மட்டுமே 1 மீட்டர் அளவுக்கு காணப்படுமாம். இவ்வளவு பெரிய பாம்பு சதுப்பு நிலங்கள்லையும் மிகப்பெரிய ஆறுகள்லையும் வாழ்ந்ததா சொல்லப்படுது. இந்த பாம்பு உணவா மீன்களையும் பெரிய பெரிய ஆமைகள் மற்றும் முதலைகளையுமே சாப்பிட்டு வந்திருக்கு. முதலைய சாப்பிடும் அப்படின்னு சொல்லும் போதே அதோட அளவு எவ்வளவு பெரிதா இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. இவைகள் இரைய கொல்றதுக்கு இப்போதைய அனகோண்டாவ மாதிரி இவைகளோட உடம்பால சுற்றி இறுக்கமா பிடிச்சு அதிகப்படியான அழுத்தத்தை கொடுத்து இரையோட எலும்புகளை உடைச்சு மூச்சு திணற வைத்து கொல்லுமாம். இந்த பாம்புகளும் எல்லா வகையான பாம்புகளை மாதிரி கோல்டு பிளட்டட் வகையை சார்ந்தது. இந்த பாம்பு வாழ்ந்த காலத்துல பூமியோட வெப்பநிலை ரொம்பவே அதிகமா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. எல்லா பாம்புகளை மாதிரி இவையும் இரைய முழுசா விழுங்குமாம். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 4 வாரங்கள் வரை வயிற்றுக்குள்ளாடியே வச்சு விழுங்கிய இரைய செரிமானம் பண்ணுமாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா, தன்னோட தலையை விட 5 மடங்கு பெரிய உயிரினத்தை கூட இவைகளால விழுங்க முடியும். அது சரி, இந்த பாம்புகள் இப்போது உயிரோட வாழ்ந்திருந்தா மனிதர்களுக்கு எந்த மாதிரியான அச்சுறுத்தலை ஏற்படுத்தி இருக்கும்? டைட்டனபோவா பொதுவா வெப்பமண்டல பகுதிகளில் வாழ்றதுனால அதிக வெப்பம் கொண்ட கொலம்பியா மாதிரியான நாடுகள்ல தான் வாழ்ந்துட்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இந்த பாம்புகள் வீட்டுக்குள்ளாடி வந்துச்சுன்னா அது நுழைற சத்தமே நமக்கு கேட்காதாம். மக்கள் தங்களை பாதுகாத்துக்கிறதுக்காகவே கையில கன்னோட தான் சுத்த வேண்டி வரும். அது மட்டும் இல்லாம வீடுகளை சுத்தி மின்சார வேலிகளை அமைக்கிறதுக்கான கட்டாயமும் ஏற்படும். இந்த நிலைமை அதிகமா ஆறுகள் மற்றும் சதுப்பு நிலங்கள்ல குடியிருக்கிற மக்களுக்கு தான் பாதிப்பை ஏற்படுத்தும். டைட்டனபோவாவால மனிதர்களுக்கு மட்டும் ஆபத்து கிடையாது. இந்த பாம்பை பிடிக்கிறதுக்காக எக்கச்சக்கமான ஆட்கள் போட்டி போடுவதற்கும் வாய்ப்புகள் அதிகம். அது சரி, இந்த பாம்புகள் டைனோசர்கள் கூட சண்டை போட்டிருக்குமா அல்லது டைனோசர்களை உணவா சாப்பிட்டு இருக்க வாய்ப்புகள் இருக்குதா? டைட்டனபோவா மற்றும் டைனோசர்கள் சந்தித்திருக்க வாய்ப்புகளே கிடையாது. காரணம், டைனோசர்கள் 230 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி பூமியில தோன்றி சுமார் 66 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடியே மிகப்பெரிய விண்கல் ஒன்று பூமி மேல மோதியதால ஏற்பட்ட விளைவுகள் காரணமா மொத்தமா அழிந்தது. ஆனா டைட்டனபோவா சுமார் 58 முதல் 60 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் பூமியில வாழ்ந்தது. அதாவது டைனோசர் இனம் முழுசா அழிந்ததுக்கு அப்புறம் தான் டைட்டனபோவா பூமியில தோன்றியது. இந்த ராட்சச உயிரினம் அழிந்ததற்கு காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்று காலநிலை மாற்றம். டைட்டனபோவா வாழ்ந்த காலகட்டங்களில் பூமி இன்னும் குளிர்ச்சி அடைந்திருக்கலாம். இதனாலேயே குளிரத்த உயிரியான டைட்டனபோவா அழிந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம உணவு பற்றாக்குறையால இறந்திருக்கலாம். அதாவது இவைகளின் முக்கிய உணவான ஆமைகள், மீன்கள் மற்றும் முதலைகளோட எண்ணிக்கை அதிக அளவுல குறைஞ்சதால உணவு பற்றாக்குறை ஏற்பட்டு இது காரணமா இறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அல்லது புதிய உயிரினங்கள் தோன்றி டைட்டனபோவாவுடன் உணவு மற்றும் இருப்பிடத்திற்காக போட்டி ஏற்பட்டிருக்கலாம்.
அல்லது பூமியில ஏற்பட்ட புவி தட்டுகளோட இயக்கத்தினால இவைகளோட வாழ்விடங்கள் அழிந்து போய் மொத்தமா அழிவு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அது சரி, ரீசெண்டா இந்தியால கண்டுபிடிக்கப்பட்ட மிகப்பெரிய பாம்போட படிவங்கள் பண்டை காலத்துல சிவன் கழுத்துல வாழ்ந்த பாம்போட படிவம் தான் அப்படின்னு சொல்லப்படுதே, அது உண்மையா? நம்ம இந்தியாவோட குஜராத்ல கட்ஸ் என்கிற இடத்துல நிலக்கரி சுரங்கம் இயங்கி கொண்டிருக்கு. அங்க 2004ஆம் ஆண்டு சில எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டது. பலகட்ட ஆராய்ச்சிகளுக்கு பிறகு 2024ல அதை உறுதிப்படுத்தி இருக்காங்க. உலகிலேயே வாழ்ந்த மிகப்பெரிய பாம்போட எலும்புக்கூடுகள் இதுதான். இந்த பாம்போட நீளம் சுமார் 45 முதல் 50 அடி இருக்கலாம் அப்படின்னு கணக்கிடுறாங்க. இதுக்கு முன்னாடி கண்டுபிடிக்கப்பட்ட டைட்டனபோவாவோட நீளத்தை விட அதிகம். இந்த பாம்புக்கு வாசுகி இண்டிகஸ் அப்படின்னு பேர் வச்சாங்க. காரணம், பொதுவாக ஒரு பொருளை கண்டுபிடிக்கும் போது அது சார்ந்த நிலப்பரப்போட அல்லது கண்டுபிடிச்சவங்களோட பெயரையே வைப்பாங்க. இது வழக்கம். அதே மாதிரி தான் வாசுகி என்கிறது இந்தியாவில் சிவபெருமானோட கழுத்துல காணப்படுற பாம்பு என்கிறதாலையும், இண்டிகஸ் என்கிறது இந்தியாவை குறிக்கிறதாலையும் இதுக்கு வாசுகி இண்டிகஸ் அப்படின்னு பேர் வச்சாங்க. ஆனா இத பல செய்தி நிறுவனங்களும் வாசுகி என்கிற சிவனோட கழுத்துல இருந்த பாம்பு தான் இப்போது கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னும், வாசுகி அப்படின்னு தனியா ஒரு பாம்பினம் இருக்கு, அந்த பாம்பு இனத்துல ஒரு பாம்பு தான் இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னும் பல தவறான செய்திகளை பரப்பினாங்க. உண்மையில இது சிவன் கழுத்துல வாழ்ந்த பாம்பு கிடையாது. அது சரி, நீங்க பார்த்ததுலேயே மிகப்பெரிய பாம்பு எதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். அப்படியே அடுத்ததா எந்த டாபிக் பத்தி பேசலான்னு கமெண்ட்ல சொல்லுங்க.